எஸ்பியூவில் ஜாயின் பண்ணணும் விருப்பமாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC20 ஆப்பில் குயிக் மேட்ச்சில் ஈஸி மோடில் எப்படி 6 பாலுக்கு 11 ரன் அடிக்கிறத பார்க்க போகிறோம். RC20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கிற குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறேன். ஓல்டு மேட்ச் கண்டினியூவாக கேட்குது, நோ கொடுக்குறேன். இந்தியா ஆஸ்திரேலியா வேறு 2 ப்ளே கொடுக்குறேன். ஈஸி 2 ஓவரு க்ரீன் பிச்சு ஸ்கிப் இன்ட்ரோ எஸ் நைட் மோடு மெல்பர்ன் ரன் சூஸ் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். ஓப்பனிங் 2 பேரை ரைட் ஹேண்டராக வச்சுக்கிட்டு ஒரு விக்கெட் கீப்பர் ஒருத்தர் ஆட் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். ஆஸ்திரேலியா டிஃபால்ட் பிளேயிங் 11 அதே 8 ப்ளே கொடுக்குறேன். இந்த பிக்சர் வந்ததும் பிச்சு பார்க்கணும், பிச்சு க்ரீன் பிச் தான் ப்ளே கொடுக்குறேன். டாஸில் டெயில் சூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். டாஸ் ஜெயிச்சாச்சு, பேட்டிங் சூஸ் பண்ணுறேன். ஏன் பேட்டிங் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பாலுக்கு 11 ரன் நம்ம பேட்டிங்கில் தான் அடிக்கணும். இது ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11, இது இந்தியாவோட பிளேயிங் 11 ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நேஷ்னல் ஆந்தம் 2 ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓப்பனர்ஸ் டைரெக்டாக இறக்கிக்கிறேன். அம்பையர்ஸ் உள்ள வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர்ஸ் உள்ள வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலர் கரையை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் கரையை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கவுண்ட் ஒன்றும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கைஸ் 6 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாலே ஆக்கர் போடுறாரு. சரியான ஸ்ட்ரோக்கு, வெயிட் பண்ணி மெதுவாக போட்டதுனால மெதுவாக அடிக்கார். 4 ரன் வந்துடுச்சு. பிஏ 11 ரனில் 4 ரன் போயிடுச்சு. இன்னும் 7 ரன் அடிக்கணும். ஆனால் கையில் 5 பால் தான் இருக்குது, ஆனால் 7 ரன் அடிக்கணும். சேம் ட்ரை பண்ணி பார்ப்போம். போன வாட்டி ஃப்ரண்ட் ஃபுட்னா, இந்த வாட்டி பேக் ஃபுட்லேயே 4 அடிச்சிருக்காரு விராட் கோலி. ஆன் ஃபயர். 8 ரன் வந்துருச்சு 2 பாலில். இன்னும் ஒரு 3 ரன் அடித்தா போதும். ஸ்லோ பால், நல்லா ஸ்பீடாக போடுறாரு. 1 ரன் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். கிடச்சிருச்சு. இன்னும் 3 பால் இருக்குது, ஆனால் 2 ரன் அடித்தாகணும். ஃபோரே போயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், 6 பாலுக்கு 11 ரன் அடித்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.